சார், நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பேசிய இந்த அசம்பிளி ஸ்பீச் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. நீங்கள் அதில் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு குற்றம் சாட்டி இருக்கிறாருன்ட்டு சொல்லியிருக்காரு இல்லையா? அப்படி அவருடைய அந்த ஸ்பீச்சில் அப்படி ஏதாவது சொல்லியிருக்காரா சார்? 100க்கு 100 விஜயோட கூற்றை நான் ஆமோதிக்கிறேன். ஓகே. அவரோட பேச்சை இந்த அரங்கத்துக்கு வரத்துக்கு முன்னாடி தான் கேட்டேன், முதலமைச்சரோட சட்டமன்ற பேச்சை. முதல் பாதியில் வந்து ஃபேக்ட்ஸை சொல்கிறாரு. ஓகே. அடுத்த பாதியில் வந்து வெறுமனே வந்து விஜய் என்ற ஒரு தனி மனிதர் தான் இதற்கு மொத்தமும் காரணம்னு சொல்லி அவர் மீதே பழியை தான் போடுறாரு. இந்த அரசோட கையாளாக்கத்தனத்தை வந்து அவர் வந்து நான் குறுக்கிட விரும்பல சார். விஜய் தான் காரணம் அப்படின்ட்டே சொல்லியிருக்காரா? ஆல்மோஸ்ட் அவர் லேட்டாக வந்தது தான் காரணன்றது தான் அவரோட லேட்டாக வந்தது தான் காரணம் அப்படின்ட்டு மொத்தமாக வந்து இவர் 3 மணிக்கு 3 to 10 வராருன்னு அவரே ஒத்துக்கிறாரு. ஆனால் அதில் அவங்க ஏதோ ஒரு இதில் ஆன்லைனில் அவங்களோட கட்சி நிர்வாகிகள் வந்து அவர் 12 மணிக்கு வருவார்னு சொன்னாங்கன்றாரு. நான் ஒரு அட்வொகேட்டு, ரிட்டர்னில் கொடுத்த பர்மிஷனை நான் எடுத்துக்கணுமா, இல்லை 10ஆம் பொதுவாக யாரோ பொது வழியில் பேசுறதை நான் எடுத்துக்கணுமா? நீங்கள் சொல்லுங்கள். நிறையா இல்லை இன்றைக்கெல்லாம் அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டிலுடைய பதிவுகள் ஆவணங்கள் தான். இன்னைக்கு ஆவணங்கள் தான். அவர் 3லேருந்து 10 வந்தது எந்த தப்பு 12 மணிக்கு வரேன்ட்டு அவங்க எழுதி. உங்களுக்கு கூட்டம் வருதுன்றது தெரியும். இது வந்து அவர் வந்து மகாநாடு நடத்தலை, பொதுக்கூட்டம் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் தான் பப்ளிக்காக அட்ரஸ் பண்ணுறாரு. காலையிலே வந்து எவ்வளோ கூட்டம் வந்து நாமக்கல்ல உங்களுக்கு தெரியும். ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்த வேண்டிய இவர் என்ன சொல்கிறாருன்னா, சாப்பாடு தரல, குவார்ட்டர் பிரியாணி தரல, குவார்ட்டர் இது இவர் சொல்லலை. அவர் சொல்லலை. பொதுவாக அரசியல் கட்சிகள் எதுவும் வேணாம். இப்போ வந்து ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. குவார்ட்டர் பிரியாணியும் குவார்ட்டர் இதுவும் 1/2 பிளேட் பிரியாணியும் 200 ரூபான்றது பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு இல்லாத வந்து ஒரு கூட்டத்தை ஒருத்தர் நடத்துகிறாங்கன்னா நீங்கள் அதை வந்து ஆமோதிக்கணுமா? நீங்கள் வந்து ஏதாவது ஒரு 1 hour அட்ரஸ் பண்ணுற மீட்டிங்க்கு குடி தண்ணீர் தரல, குடி தண்ணீர் தொட்டியை வைக்கலன்றது இது புதுசாக இருக்குது. நானும் 45 வருஷமாக அரசியலில் இருக்கேன். இது எனக்கு புதுசாக இருக்குது. ஒரு 1 hour மீட்டிங்க்கு வந்து தண்ணி தரணும்னு சொல்லி அது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து மகாநாடு நடத்தினா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நியாயம். சாப்பாடு போடணும். ஆமாம், ஏன்னா தொண்டர்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க, குடி தண்ணீர் வைக்கணும், அவங்களுக்கு வந்து லெட்ரின் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தரணும். இந்த கூட்டத்துக்கு வந்து நீங்கள் வந்து மகாநாடுக்கு நடத்த வேண்டியதெல்லாம் வந்து முதல்வர் வந்து சட்டமன்றத்தில் இதெல்லாம் பண்ணலை. மக்கள் அலை எப்படி எழும்புச்சு? மக்கள் அலையை வந்து கணிச்சு கட்டுப்படுத்த தவறியது யார்? காவல்துறை தானே. வந்து இவர் விஜய் வந்து ஒரு பாடி கார்டு வந்து அவங்க கேடரை வந்து தள்ளி விட்டதுக்கே வந்து பாடி கார்டை வச்சு தள்ளி விட்டார ஒரு கெட்ட பெயர் வந்துச்சு. அப்புறம் அவர் வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு வந்து அவங்க கேடர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இது வரைக்கும் பொதுக்கூட்டத்திலலாம் வந்து அப்புறம் போலீஸ் பாதுகாப்பு. அதே முதல்வர் அதே சட்டமன்றத்தில் என்ன சொல்கிறாருன்னா, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் வந்து 10,000 to 15,000 பேர் கூட்டினாங்க. நாங்கள் 130 போலீஸ், நான் சரியாக காதில் கேட்டேன்னா இல்லை எனக்கே சந்தேகமாக இருக்குது. நாங்கள் 130 போலீஸை நாங்கள் கொடுத்துறது, அது ஒரு சஃபிஷியன்ட் போலீஸ் ஃபோர்ஸாக? யார் இதில் தவறு பண்ணது? அரசு அதிகாரிகள். முதல்வர் வந்து ஒத்துக்கணும், அரசு அதிகாரிகள் தப்பு பண்ணிட்டாங்க. அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரியும் இதற்கு காரணமாக ஐஎஸ் இன்டெலிஜென்ஸு மீதி எல்லாரையும் வந்து இம்மிடியட்டாக வந்து ஆக்ஷன் எடுத்துருக்கணும். அவங்கள வந்து காப்பாற்றி அவங்க எழுதி கொடுத்த அறிக்கையை தான் வந்து படித்த மாதிரி எனக்கு தோணுது. ஆமாம் சார், அரசாங்கத்தோட அதிகாரிகள் கொடுக்கறது தான் படிப்பாங்க, வேற யாரும் இல்லை. இந்த மாதிரி சென்சிட்டிவ் இஷ்யூ, வேற ஃபேக்ட்ஸ்ல வேற இதெல்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி சென்சிட்டிவ் இஷ்யூஸ்ல நீங்க வந்து சார் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டு சீஃப் மினிஸ்டர் சார். இன்னைக்கு அரசியலுக்கு வந்தவர் சார், இன்னைக்கு அரசியலுக்கு வந்தவர். சார் எனக்கு ஒரு விஷயம் புரியல சார். நீங்க சட்டமன்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அரசு இயந்திரம் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, சரியா? இந்த வந்த கூட்டத்துக்கான பெருமையை வந்து தாவேக்கா எடுத்துக்கலாம். ஆனா உயிரிழந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி கவர்மெண்ட் தான் எடுத்துக்குது. கவர்மெண்ட் என்ன நடந்ததுன்னு சொல்றது அதிகாரிகள் சொல்றதெல்லாம் வேற யார் சொல்றது? லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ண வேண்டியது விஜயோட பொறுப்பா, காவல்துறை அதிகாரிகள் பொறுப்பா? சொல்லுங்க. லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ண வேண்டியது யாரோட பொறுப்பு? உங்களுக்கு விஜய் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இங்க மீட்டிங் நடத்துறாரா, இல்ல வேற அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் கூட்டமே நடத்துறது இல்லையா? இந்த மாதிரி க்ரௌட் மேனேஜ்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் போலீஸ் ஆஃபீஸர் யாராவது சொல்லி தரணுமா? எவ்வளோ பிரில்லியன்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, நம்ம மார்த்தட்டிக்கிறோம். ஏன் இவ்வளோ காலையில் நாமக்கல் அத்தனை வருது, நாகப்பட்டினத்தில் வந்து விஜய் சொல்கிறாரு இது மாதிரி இந்த ஒரே ஒரு வார்த்தை சார். அதாவது இவர் லேட்டாக வந்ததும் ஒரு காரணம்னு சொன்னது மட்டும்தான்
அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுங்களா? ஆமா கண்டிப்பா. அது மட்டும்தான். ஆமா. அதுதான் பொய்யும் அவதூறும். அவதூறு. அவதூறு. ஆமா கண்டிப்பா. அப்படிதானே? ஆமா கண்டிப்பா.